Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஆதித்யா இன்ஃபோடெக் கம்பெனி ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி சிபி பிளஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல வீடியோ செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸ் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பிசினஸ்ல இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான சொல்யூஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கம்பெனியோட டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா IoT கேமராஸ், HD அனலாக் சிஸ்டம்ஸ், advanced network cameras, body worn and thermal cameras, long range IR cameras, AI powered solutions, automatic number plate recognition, people counting, heat mapping னு சொல்லிருக்காங்க. and residential usersக்கு Wi-Fi cameras, 4G enabled cameras and dash cams இருக்கிறதா சொல்லிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு 2986 ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் இருக்கு. அண்ட் இவங்களோட சர்வீசஸை இந்தியாவில் மட்டுமே மோர் தென் 550 பிளஸ் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு 41 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் 13 ரிட்டர்ன் மெர்ச்சன்டைஸ் ஆத்தரைசேஷன் சென்டர்ஸ் இருக்கிறதாகவும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு பேன் இந்தியா நெட்வொர்க்ல ஸ்ட்ராங் நெட்வொர்க் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது மோர் தென் 1000 பிளஸ் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 54 ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் மட்டுமே மோர் தென் 30,000 ஆத்தரைஸ்டு பார்ட்னர்ஸ் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் 44 சர்வீஸ் சென்டர்ஸ்ல இவங்களோட ப்ராடக்ட்ஸை கம்ப்ளீட் சர்வீஸ் பண்றதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 10 வேர் ஹவுசஸ் இருக்கு. அண்ட் இந்த 10 வேர் ஹவுசஸுமே இந்தியால ஸ்ட்ராட்டஜிக்கலா லொகேட் ஆகிருக்கு. அதாவது நார்த் இந்தியால பார்க்கும்போது டெல்லி, குருகிராம், ஹரியானா அண்ட் நொய்டா ரீஜன்ல இவங்களோட வேர் ஹவுசஸை மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் வெஸ்ட் இந்தியால பார்க்கும்போது மகாராஷ்டிரா, அகமதாபாத், குஜராத் அண்ட் இண்டூர் ரீஜன்ல மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் சவுத் இந்தியால பார்க்கும்போது சென்னை அண்ட் பெங்களூரு ரீஜன்ல இவங்களோட வேர் ஹவுஸ் சென்டர்ஸ் இருக்கு. அண்ட் ஈஸ்ட் இந்தியால பாத்தீங்கன்னா கொல்கட்டா அண்ட் கவுஹாத்தி ரீஜன்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அண்ட் அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஆந்திர பிரதேஷ் ரீஜன்ல இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஸ்பிளிட் பிசினஸ் போர்ட்ஃபோலியோ படி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு ரெவன்யூ ஃப்ரம் சேல் ஆஃப் CCTV கேமராஸ், NVRs, DVRs and PTZ கேமராஸ்ல இருந்து 78.95% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் சேல் ஆஃப் அதர் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து 21.05% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் CCTV கேமராஸ் அண்ட் NVRsல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டமர் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். டாப் 1 கஸ்டமர் கிட்ட இருந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 4.31% ஆஃப் ரெவன்யூஸ், டாப் 5ல இருந்து 12.44 அண்ட் டாப் 10ல இருந்து 18.80% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனி சிங்கிள் கஸ்டமரை மேஜரா டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 351.37 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா 1017.66 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அசெட்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல ஸ்லைட்டா டிப் ஆகியிருந்தாலும் 25ல நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 23ல இருந்து ஆல்மோஸ்ட் சேமா தான் மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு earnings ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 640 rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 675 rupees per share சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த கம்பெனியோட earnings per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட earnings per share 33.02 rupees சொல்லியிருக்காங்க. ஜெனரலா ஒரு கம்பெனியோட EPS டெவலப் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 20.44 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை சர்வேலன்ஸ் ப்ராடக்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இந்த இண்டஸ்ட்ரியில லிஸ்டட் பியர்ஸ் யாருமே கிடையாது. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். லிஸ்டட் பியர்ஸ் இல்லாததுனால இந்த கம்பெனியோட ஸ்டாக் PE ரேஷியோவை டைரக்டா நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7461 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க.
இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் அண்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரெவன்யூ growth பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 11.84% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 34.53% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 33.27% மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.41 தான் மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த கம்பெனியோட கெபாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 77.04% இருக்கு. மோர் தென் 75% இருந்தாலே ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், சிஸ்டம் இன்டெகிரேட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 34.53% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல 1.64 ரூபீஸ் அளவுக்கு இன்டரிம் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் 23, 24 அண்ட் 25 ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல கன்சிஸ்டன்டா டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். சர்வேலன்ஸ் ப்ராடக்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்ல சர்வேலன்ஸ் ப்ராடக்ட்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்டா ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த இண்டஸ்ட்ரி வந்து 106.2 பில்லியன் ரெவன்யூஸை அச்சீவ் பண்ணியிருக்கு. இதுவே ஃபினான்ஷியல் இயர் 2030யோட ப்ரொஜெக்ஷன் படி பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட ரெவன்யூஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு ரொம்பவே பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில நோட்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஜூலை 29 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 31 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 1 rupees per ஷேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 22 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1300 crores அண்ட் இதுல 500 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 60 rupees அளவுக்கு எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் இருக்கிறதாகவும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 1 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 5. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 92.58% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 76.7% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஃபைனலா ஆதித்யா இன்ஃபோடெக் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நான் ரேட்டிங் எதுவுமே கொடுக்கல. இஷ்யூ டைப்புக்கு நியூட்ரல் ரேட்டிங் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 225 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது மோர் தென் 33% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பியோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.